நான்காம் கட்ட தேர்தலோட தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானான்னு 5 தென் மாநிலங்களுக்கான வாக்குப்பதிவும் முழுமையா முடிவடைந்திருக்கு. தமிழ்நாட்டுல 39 தொகுதிகள், கேரளால 20 தொகுதிகள், கர்நாடகால 28 தொகுதிகள், ஆந்திரால 25 தொகுதிகள், தெலுங்கானால 17 தொகுதிகள்னு தென் மாநிலங்கள்ல மொத்தமா 129 தொகுதிகள் இருக்கு. இதுல கடந்த 2019 நடந்த மக்களவை தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகால 25, தெலுங்கானால 4 மொத்தம் 29 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றி இருந்துச்சு. இதுல 3 மாநிலங்கள்ல அந்த கட்சியால ஒரு இடத்தை கூட கைப்பற்ற முடியல. ஆனா இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவுடைய தென் பகுதிகளில் உள்ள எல்லா மாநிலங்கள்லயும் வெற்றியை பதிவு பண்ணும்னு, தென் மாநிலங்கள்ல மிகப்பெரிய கட்சியா உருவெடுக்கும்னு நம்பிக்கையோட பேசி இருக்காரு அமித்ஷா. உண்மையாகவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதிர்பார்ப்பது போல தென் மாநிலங்கள்ல பாஜக வெற்றியடைய வாய்ப்புகள் இருக்கா பார்க்கலாம். 2019 கர்நாடகால ஆளும் கட்சியாக இருந்த பாஜக தனித்து களமிறங்கி 25 தொகுதிகளை கைப்பற்றி இருந்தது. ஆனா 2023 கர்நாடகால நடந்த சட்டமன்ற தேர்தல்ல பாஜகவால ஆட்சியை தக்க வைக்க முடியல. இதனால 2024 மக்களவை தேர்தல்ல மதச்சார்பற்ற ஜனதா தளம் கூட கூட்டணி அமைச்சு தேர்தலை எதிர்கொண்டிருக்கு பாரதிய ஜனதா கட்சி. மதச்சார்பற்ற ஜனதா தளம் 3 தொகுதிகளிலையும், பாஜக 25 தொகுதிகளிலையும் களமிறங்கி இருக்காங்க. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் பாஜக கூட்டணி கடந்த முறையை போல 25 தொகுதிகள் வரை வெற்றி பெற முடியலனாலும் 23 தொகுதிகளிலாவது வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதா சொல்லுச்சு. ஆனா கர்நாடகால பாஜக போட்டியிடும் 14 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடக்க இருக்க ஒரு சில வாரங்கள் முன்னாடி மதச்சார்பற்ற ஜனதா தள கட்சியின் ஹாசன் தொகுதி வேட்பாளர் பிரஜ்வால் ரேவண்ணாவுடைய ஆபாச வீடியோக்கள் வெளியாகி சிக்கலை ஏற்படுத்துச்சு. பாஜகவுக்கு இந்த விவகாரம் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தும் பிரஜ்வால தேர்தலில் நிற்க அனுமதிச்சதா எழுந்த குற்றச்சாட்டுகள் அந்த கட்சிக்கான சிக்கலை மேலும் அதிகப்படுத்தி இருக்கு. இதனால கருத்து கணிப்புகள்ல சொல்லி இருக்கிறத விட பாஜகவுக்கு சீட்டுகள் குறையவே வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா சொல்றாங்க அரசியல் அப்சர்வன்ஸ். தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் கடந்த முறையை போலவே தனிச்சு களமிறங்கி இருக்கு பாஜக. ஆனா கர்நாடகாவை போலவே இங்கேயும் ஆட்சி மாற்றம் நடந்து காங்கிரஸோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. கருத்து கணிப்புகள் இந்தியா கூட்டணிக்கு 10 தொகுதிகளும், பாஜகவுக்கு கடந்த முறையை போலவே 4 தொகுதிகளும் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லி இருக்காங்க. ஆந்திரால கடந்த முறை ஒரு தொகுதியில கூட ஜெயிக்காத பாஜக இந்த முறை தெலுங்கு தேசம் மற்றும் ஜனசேனா கட்சிகளோட கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சிருக்கு. ஆனா பாஜக இங்க நேரடியா களமிறங்கும் மொத்த தொகுதிகளோட எண்ணிக்கையே 6 மட்டும்தான். கேரளால இந்த முறையாவது சீட்டை பிடிச்சிடணும்னு குறி வச்சு 16 தொகுதிகள்ல களமிறங்கி இருக்கு பாஜக. மிச்சம் இருக்கும் 4 தொகுதிகள்ல பாரத் தர்ம ஜனசேனாங்கிற கட்சி போட்டியிடுது. தேர்தலுக்கு முன்னாடியே களத்தை தயார் செய்ய பாஜக கேரள தலைவர் சுரேந்திரன் பாத யாத்திரை எல்லாம் நடத்தி இருந்தாலும் என்டிஏ கூட்டணியால ஒரு தொகுதியை கூட ஜெயிக்க முடியாதுன்னு ஏபிபி கருத்து கணிப்பும், ஒரு தொகுதியில ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறதா மாத்ருபூமியும் கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டுல அதிமுகவுடனான கூட்டணியை முறிச்சுக்கிட்ட பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகளோட கூட்டணி அமைச்சு 19 தொகுதிகள்ல களமிறங்கி இருக்கு. ஏசி சண்முகம், பாரிவேந்தர்னு ஒரு சில முக்கிய முகங்கள் தாமரை சின்னத்துல களமிறங்கி இருக்காங்க. கேரளாவை போலவே இங்கேயும் தேர்தலுக்கு முன் களத்தை தயார் செய்ய மாநில தலைவர் அண்ணாமலை மாநிலம் முழுக்க பாத யாத்திரை நடத்தி இருக்காரு. ஆனா கருத்து கணிப்புகள் என்டிஏ கூட்டணியே ஒரு தொகுதியில தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லுது. கள நிலவரத்தை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்புகள் படி பார்த்தா தமிழ்நாடு மற்றும் கேரளால பாஜக ஒரு தொகுதியில ஜெயிக்கிறதே பெரிய விஷயம்தான். ஆந்திரால தெலுங்கு தேசம் கட்சியுடைய கூட்டணி கை கொடுக்க வாய்ப்பு இருந்தாலும் கர்நாடகால பிரஜ்வால் ரேவண்ணாவோட ஆபாச வீடியோக்கள் பாஜக கடுமையா பாதிக்க வாய்ப்புகள் இருக்கு. இதையெல்லாம் மனசுல வச்சுதான் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பாஜக தென் மாநிலங்கள்ல கடந்த முறையை போல 29 சீட்டுகள் வாங்க முடியாதுன்னு, அதிகபட்சமா 15 தொகுதிகளுக்கு தான் வாய்ப்புனும், மிச்சம் இருக்கக்கூடிய 114 தொகுதிகள் வரை இந்தியா கூட்டணிக்கு தானும் சொல்லி இருக்காரு. இந்த கருத்து கணிப்புகள் எல்லாத்தையும் பொய்யாக்கி அமித்ஷா சொன்னது போலவே பாஜக தென் மாநிலங்கள்ல தனிப்பெரும் கட்சியா தலை எடுக்குமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.